இதுக்கு தான் பெரியவங்க சொன்னா கேட்கணுங்கிறது. அருண் ஒரு ஸ்கூல் டீச்சர். அவன் வேலை விஷயமா ஒரு கிராமத்துக்கு ஒன்று குடி போனான். அவன் வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு வயசானவங்க எக்காரணத்தை கொண்டு உன் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்க வீட்டுக்கு மட்டும் போயிடவே போயிடாதுன்னு அருணை ரொம்ப வான் பண்ணாங்க. பேராண்டி, அங்க நிறைய பேய் பிசாசு இருக்கு, அங்க எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு அருணை பார்த்து சொன்னாங்க. அதுக்கு அருண் இந்த காலத்துல எந்த பேய் பிசாசு இருக்குன்னு கேலி பண்ணி சிரிச்சிருக்கிறான். ஆனா அருணுக்கு தெரியல அந்த பாட்டி சொன்னது உண்மைன்னு. நைட் ஒரு 12:30 மணி இருக்கும். அப்ப அவன் வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அருண் யாருன்னு போய் பார்க்கும்போது எதிர்த்த வீட்டுல இருந்து ஒரு நிழல் தெரிஞ்சிருக்குது. அந்த நிழலை பார்த்த உடனே அந்த வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கான். அருண் பண்ண பெரிய தப்பு இதுதான். வீட்டுக்குள்ள போன உடனே அங்கிருந்து ஒரு பொண்ணு வந்து முகம் முழுக்க ரத்தத்தோட இங்கிருந்து வெளியே போ அப்படின்னு உக்கரமான குரல்ல கத்தவும் அருண் பயந்து வெளியே ஓடி வந்திருக்கான். ஆனா அடுத்த கணமே அந்த பொண்ணு வேற மாதிரி மாறி அருணை கொன்றுச்சு. அடுத்த நாள் காலையில அருண் தொங்கிய நிலைமையில பிணமா கிடந்தான்.